அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் காலத்தும் ஆளும் அரசரை ஈன்றவள் நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளுடைய நாளை நினைவு கூறுகின்ற தருணத்தில் சனிக்கிழமை என்றாலே அன்னை மரியாளுடைய அன்பையும் அவளுடைய அரவணைப்பையும் அவளுடைய வழிநடத்துதலையும் பரிந்துரையும் நாம் நிறைவாக பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த தாயினுடைய பராமரிப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், அந்த தாய் எந்த அளவிற்கு இறையாட்சி பணிக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலும் அதே போல நாமும் அந்த தாயோடு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவளைப் போல இந்த மன்னகத்தில் இறையாட்சி பணிக்காக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், கோதுமைகளும் களைகளும் ஒன்றாக வளருகின்ற பொழுது பணியாளர்கள் நிலக்கிழாரிடம் கேட்கின்ற பொழுது களைகளை பிடுங்கி விடவா என்று கேட்கிறார்கள். நிலக்கிழார் அற்புதமாக சொல்லுகிறார், நீங்கள் வேகத்தில் கோதுமைகளை கூட பறித்து விடக்கூடும், எனவே இரண்டையும் வளர விடுங்கள், அறுவடையின் போது தனித்தனியாக பிரித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது என்றால் மனப்பக்குவம் வேண்டும். வேகம் உள்ளவர்கள் விவேகமற்றவர்களாக இருப்பார்கள். பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு சில பொறாமைகளோடு வாழுவார்கள். இந்த சூழ்நிலைகளில் தான் களைகளோடு இணைந்து கோதுமைகளை பிடுங்கிவிடக்கூடும் என்று சொல்லுகிறார் நிலக்கிழார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையோடும் விவேகத்தோடும் நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையாள் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். பிரிவு 24 உட்பிரிவு 3 முதல் 8 முடிய. அந்நாள்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிப்பீடத்தையும்
இஸ்ரேலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பலிப்பீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள், ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்து வார்த்தைக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 50 பல்லவி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார். கதிரவன் எழும் முனை நின்று மறும் முனை வரை பறந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார். எழிலின் நிறைவாம் சியோனி நின்று ஒளி வீசி மெளிர்கின்றார் கடவுள். பல்லவி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்தியம்பும். ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். பல்லவி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதருக்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திடுவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். பல்லவி. கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமத்து எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள் தூங்கும் பொழுது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர் விட்டது, களைகளும் காணப்பட்டன. நிலக்கீழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் பொழுது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென்று கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையும் என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கக்கூடிய தீர்ப்புகள் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய இந்த அனுபவங்கள் அனைத்துமே ஏன் எனக்கு இப்படி என்று நாம் கூறுவது இயற்கையாக இருக்கிறது. ஏதோ நமக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இப்படிப்பட்ட தீர்ப்புகள்
நம் மீது திணிக்கப்பட்டு விட்டன என்று கூட நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த உலகம் எப்பொழுது இருளின் ஆட்சிக்குள் தள்ளப்பட்டு விட்டதோ, இழுத்து செல்லப்பட்டு விட்டதோ, அன்று முதல் இன்று வரை நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களும் துயரங்களும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எத்தனையோ உள்ளங்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்கின்றது. இது நற்செய்தி வாசகத்தோடு நம்முடைய அனுபவங்களையும் இந்த உலகத்தினுடைய பார்வைகளையும் செயல்பாடுகளையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது நம் தேவன் தெளிவாக சொல்லி இருக்கிறார், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலுமே தெளிவற்ற சிந்தனைகள், தெளிவற்ற தீர்ப்புகள் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உருவெடுத்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நிலக்கிழார் தன்னுடைய நிலத்திலே உழுதிட்டு நிலத்தை அற்புதமாக பண்படுத்தி நல்ல விதை மணிகளை பாதுகாத்து வைத்து அந்த விதை மணிகளை பக்குவமான நேரத்தில் நிலத்தில் விதைத்து அந்த விதைகள் வளர்ந்து வந்து நல்ல பலனை கொடுக்குகிற தருணத்தில் விளைச்சலோடு இணைந்து களைகளும் எழுந்து வருவது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. நிலக்கிழா தன்னுடைய நிலத்திலே விதைத்தது நல்ல விதைமணிகளை தான். ஆனால் அதோடு இணைந்து வருகின்ற கலைகள் எப்படி என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு அற்புதமாக தன்னுடைய உவமையின் வழி சொல்லுகிறார், பகைவன் வந்து அந்த நிலத்தில் களைகளை விதைத்திருக்கின்றான் என்று சொல்லுகிறார். ஆக இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் நல்ல விதைகளாக நல்ல நிலங்களாகத்தான் காணப்படுகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் நாம் அனைவருமே இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். எனவே நாம் அனைவருமே நல்ல நிலமாகவும் நல்ல விதைகளாகவும் இருக்கின்றோம். இப்படி நல்ல நிலமாகவும் நல்ல விதைகளாகவும் இருக்கின்ற பொழுது பகைவன் தீயவன் நம்முடைய வாழ்க்கையிலே நுழைந்து களைகளை உருவாக்குகின்ற பொழுது நாம் இரண்டு விதமான விளைச்சலை தாங்கிக் கொண்டிருப்பதை போல இருப்பதை இயேசு சொல்லுகிறார். இறை சாயலாக படைக்கப்பட்ட நாம் இறை வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதோடு இணைந்து ஒரு சில நேரங்களிலே பகைவனுடைய தூண்டுதலினால் அவனுடைய வழிநடத்துதலினால் நாம் தீய நாட்டங்களிலும் தீய சக்திகளுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கும் இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு சிறந்த உவமையாக காணப்படுகிறது. இது ஒவ்வொரு மனிதனும் சுய ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுகிறார் இந்த நற்செய்தி வாசகத்திலே 2வது அத்தியாயத்திலே. பணியாளர்கள் நிலக்கிழாரிடம் கேட்கிறார்கள், நாங்கள் சென்று களைகளை பிடுங்கி விட்டு வரலாமா? நிலக்கிழார் அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகிறார், வேண்டாம், இரண்டையும் வளர விடுங்கள். ஏனென்றால் நீங்கள் களைகளை பிடுங்குவதாக நினைத்து களைகளை போல காணப்படுகின்ற கோதுமைகளையும் நீங்கள் பிடுங்கி விடுவீர்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு உங்களுக்கு விவேகம் இல்லை, வேகம் இருக்கும் என்று சொல்லுகிறார். எனவே களைகளோடு இணைந்திருக்கின்ற அல்லது கோதுமைகளோடு இணைந்திருக்கின்ற களைகளை வளர்ந்து வருகின்ற தருணத்திலே எது நல்லது எது தீயது என்று அறியாமல் தரம் பிரித்து பார்க்க முடியாமல் வேகத்திலே ஒரு வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற வேகம் அல்லது நம்முடைய நிலக்கிழாரிடம் நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்ற வேகம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் களைகளோடு இணைந்து கோதுமைகளையும் நீங்கள் பிடுங்கி விடக்கூடும். வளர விடுங்கள், இரண்டையும் வாய்ப்புகள் கொடுக்கிறார் இறைவன். நம்முடைய வாழ்க்கையிலே நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் மாற்றிக்கொள்வதற்கு, தீயதிலிருந்து மாற்றிக்கொள்வதற்கு, நல்லதிலிருந்து வளர்ந்து வருவதற்கு இறைவன் வாய்ப்புகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அறுவடையின் பொழுது மட்டும்தான் முதலில் களைகளை விரட்டி எடுக்கிறார். அதன் பிறகு அதை எரிக்கின்றார், கோதுமைகளை களஞ்சியத்தில் சேர்ப்பதாக சொல்லப்படுகிறது. இது எதை குறிக்கிறது என்றால், இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் இன்னொரு மனிதனை பார்க்கின்ற பொழுது, இன்னொரு பொருளை பார்க்கின்ற பொழுது, இன்னொரு செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது
என்னுடைய பார்வை ஒரு விதமாக இருக்கிறது. என் அருகிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற என் நண்பனுடைய பார்வையும் அதே இடத்தை பார்க்கிற பொழுது அவனுடைய பார்வையும் வேறு விதமாக இருக்கிறது. வேறு ஒருவன் அந்த வழியை கடந்து செல்லுகின்றவிடம் அதே நிகழ்வை பார்க்கிறான், அவனுடைய பார்வையும் வேறு விதமாக இருக்கிறது. இப்படி என்னுடைய பார்வைக்கு தெரிந்ததை வைத்து அது நல்லது தீயது என்று முடிவு செய்வதற்கு அது தவறு அல்லவா என்று இயேசு சொல்லுகிறார். இது ஒரு புறம் இருக்க, இந்த மண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது சிறியவர்களுடைய பார்வை, வாலிபவர்களுடைய பார்வை, 40 வயது கடந்தவருடைய பார்வை, முதிர்ந்தவருடைய பார்வை, இப்படி ஒவ்வொரு வயதுக்கேற்றார் போல இருப்பவருடைய அவரவர்கள் அனுபவத்திற்கேற்றார் போல ஒரு நிகழ்வினையோ ஒரு மனிதனையோ ஒரு செயலினையோ பார்க்கிற பொழுது அவர்கள் அதை முடிவெடுத்து விட்டால் அது சரி என்று எப்படி சொல்லிவிட முடியும்? அது எப்படி தவறு என்று சொல்லிவிட முடியும்? எனவேதான் நம்முடைய முன்னோர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பது போய் தீர விசாரியுங்கள் என்று சொல்லுவார். நேரம் எடுக்க வேண்டும் ஒரு நிகழ்வினை நாம் முடிவெடுப்பதற்கு. ஒரு மனிதனை பற்றி சரியா தவறா என்று பேசுவதற்கு நேரங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இன்னொரு மனிதனையும் பற்றி பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் அதை பற்றி தீர்ப்பு கொடுப்பதற்கும் நாம் பொறுமையாக நிதானமாக நேரங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். நகைச்சுவாக அப்படி முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அவசரத்தில் அண்டாக்குள் கைவிட்டால் கூட கை உள்ளே நுழையாது என்று சொல்லுவார்கள். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தவறுகளை வேகத்திலே எடுத்துவிட்டு நான் எடுத்தது சரிதான் என்று நாம் முடிவெடுத்து விட்டு நாம் நம்முடைய இடத்திலே அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதுமே நாம் நம்முடைய எதிரே இருக்கின்ற எந்த ஒரு மனிதனையும் எந்த ஒரு நிகழ்வினையும் நாம் முடிவு எடுக்கின்ற பொழுது, தீர்ப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த இடத்தில் நம்மை வைத்து நாம் தீர்ப்பு செய்வோம். ஒருவேளை நான் அடுத்தவனுக்கு கொடுத்திருக்கின்ற தீர்ப்பு அடுத்தவன் எனக்கு கொடுத்திருந்தால் என் உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற வழி என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம் அல்லவா? அதுபோல இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து களைகளையும் கோதுமைகளையும் இரண்டையும் வளர விடுங்கள், வாய்ப்புகள் கொடுக்கிறார். இறைவனே வாய்ப்பு கொடுக்கின்ற பொழுது நாம் யார் தீர்ப்பிடுவதற்கு? நேரங்கள் எடுத்து தெளிவான முடிவுகளோடு இது சரி இது தவறு என்று நம்முடைய வாழ்க்கையிலே முடிவெடுக்க வேண்டும் என்று இயேசு அற்புதமாக சொல்லுகிறார். எனவே இதைத்தான் அன்னை மரியாள் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டினார். கப்ரியேல் தூதர் அற்புதமான புனிதமான செய்தியை கொடுக்கின்ற பொழுது தெளிவற்ற மனநிலையிலே, குழம்பிய மனநிலையில இருந்தாலும் தன்னுடைய சந்தேகங்களை தெளிவாக ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைக்கின்ற பொழுது அதற்கு சரியான பதிலையும் பெறுகின்றாள். உன்னதரின் வல்லமை உன்மேல் நிழலிடும், மலடி எனப்படும் இது அவளுக்கு 6ஆம் மாதம். மருத்துவ ரீதியாக குழந்தையை பெற்றெடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய எலிசபெத் அம்மாளுக்கு 6ஆம் மாதம். உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. தெளிவான மனநிலையை பெற்றால் அன்னை மரியாள். எனவே இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காகட்டும். அந்த தாயினுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் வேகத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு விவேகத்தோடு நம்முடைய பயணத்தை ஆரம்பிப்போம். வாழ்க்கையிலே எவரையும் நாம் சரியாக வேகமாக தீர்ப்பிடாமல் தெளிவான மனநிலையோடு அந்த சூழ்நிலைகளுக்குள், அந்த பிரச்சனைகளுக்குள் அந்த மனிதனோடு நாமும் நம்மை இணைத்து வாழ்ந்து அப்பொழுது எது சரி எது நல்லது என்று முடிவெடுத்து இறையரசு பணியை நம்முடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் கட்டி எழுப்ப முயற்சி செய்வோம். இனி வருகின்ற காலங்களில் இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டு புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய் ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகுவது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒன்றாக சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்னமும் கோழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையின் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள்,
புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். என்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு